ஹாய், இது நேற்று எங்கள் இன்ஸ்டியூட்டில் நடந்த கிராஜுவேஷன் டே ஃபங்க்ஷன். ஸோ 4 மந்த் கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வீக் டே பேட்ச் வந்து நேற்று எடுத்த வந்து கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் இது. லாட்ஸ் ஆஃப் ஃபன் அண்ட் ஜாய். அண்ட் சில பேர் அவங்க கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான அவுட்ஃபிட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணது ஆனால் ஃபஸ்ட் டைமே எனக்கு சூப்பராக ஆகிடுச்சு. அதுவும் இல்லாத இந்த இயர் வந்து நான் லெவல் 1 தான் முடிச்சிருக்கேன். ஆனால் என் பையனுக்கு நானே யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து ரொம்ப ஹாப்பி. ஆனால் அது வந்து நான் தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இல்லை அது தப்பானாலும் பரவாயில்ல, துணி தானே போனால் போட்டோம் ட்ரை பண்ண சொன்னாங்க. ட்ரௌசரு ஷர்ட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு செட் போட்டு அடுத்து ஒரு 2 செட் போட்டேன். சூப்பராக வந்துச்சு மேம். ரொம்ப ஆனால் மேமோட வீடியோ தான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இந்த லேஸ் எப்படி கொண்டு வந்தோம்னு பெரிய கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் ஹாய் டு எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களால் தான் நீங்கள் ஃபிட்டாக எந்த ஒரு அன்கம்ஃபர்ட் நான் ஃபீல் பண்ணாமல் நான் கரெக்டாக போட்டுருக்கேன். முடிஞ்சு ஒரு 10 ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் கையை தூக்கின கூட எனக்கு எதுவுமே தூக்காது. செம்மையாக இருக்குது. இது நான் 2 வீக்ஸ் முன்னாடியே சாரி எடுத்துட்டேன். வீட்டுக்கு போய் பார்த்தா ப்ளவுஸ் இல்லை மேம். திரும்பி சவுக்கர்பேட்டுக்கு போயிட்டு திரும்பி இதை எடுத்துட்டேன். இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வரல மேம். ஃபுல்லாக அந்த லேஸ்லாம் இருக்கும், ப்ளவுஸ் இருக்குன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இல்லை. திரும்பி போனேன், ப்ளவுஸ் எடுத்து வந்துட்டேன். போட்டு பார்த்தேன், ரொம்ப சிம்பிள் எஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சரி இது மட்டும் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரௌண்டிங் ரெடிமேடா இல்ல மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணேன் மேம். இது மட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. என் பசங்களோட பர்த்டே வந்துச்சு. ஸோ பர்த்டே அவுட்ஃபிட்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருந்தனால ஐ வாஸ் நாட் ஹேவிங் பிளான் டு டூ திஸ். 2 days தான் மேம் டைம் இருந்துச்சு. சரி பிளாக் வில் நாட் கோ ராங். அதனால ஐ வாண்டட் டு சூஸ் பிளாக். ஸோ 2 o'clock 1:45 வரைக்கும் கொஞ்சம் பண்ணேன் மேம். திருப்பி மார்னிங் வந்து 5 o'clock எழுந்திரிச்சு I did the remaining things. Super. And it was out. இப்போ மாடல்ல லாஸ்ட் பேட்ச்ல இருந்தே மாடல். எவன் மாடல்? யா. ஆக்சுவலி இது அவுட்ஃபிட் வந்து நான் படிக்கும்போது வாங்கின கிளாத்து. ஸோ நான் இப்போ வெஸ்டர்னுக்காக நான் பண்ணலை. ஸோ இப்போ பண்ணலாமேன்னு மேமோட யூடியூப்ல ஷிவரிங் ஸ்லீவ்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சது. கீழே வந்து ஏ லைன், மேலே யோக் ரெடி பண்ணிட்டு எலாஸ்டிக் ஸ்லீவ்ஸில் வச்சுட்டு நார்மல் யோக் அண்ட் ஏ லைன். சாரியில் இருந்து அப்சைக்கிள் பண்ண பாடி. ஓகே. இது வந்து பார்டர்ஸ் தான். சாரியில் மேலே இருக்க பார்டர் கட் பண்ணி வாண்டட் டு மேக் அப்சைக்கிள் இண்டோ வெஸ்டர்னாக கொஞ்சம் சாரியிலேருந்து கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக கவுன் தான் ஸ்டிச் பண்ண டிசைட் பண்ணிட்டேன். அதுமேட்டு வந்து டிசைன்ஸ் வந்து நானே வந்து யோசித்தேன். அப்போ தான் வந்து சரி ஓகே யோக் பார்ட் மட்டும் ப்ளீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பார்ட்டி வேர் அந்த ஐடியாஸ் அப்புறம் பெல்ட் போடணுன்ட்டு அதை டிசைன் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆலியா டைப் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்லீவ்க்கு எலாஸ்டிக் வச்சுருக்கேன். அவ்வளோ சிம்பிள். இது வந்து ஒரு ரீக்ரியேஷன் அவுட்ஃபிட். இந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் வந்து ஜிமிச்சு ஃபேப்ரிக். ஸோ ப்ளவுஸ்க்கு வந்து நான் 1.5 மீட்டர் எடுத்துருந்தேன். ஸ்கர்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் 3 மீட்டர் எடுத்தேன். ஆனால் வந்து பண்ணா 10 சர்க்கிள் போடுறதுக்கு மறுபடியும் போயிட்டு 3 மீட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஷால் வந்து 2.5 மீட்டர்ஸ் எடுத்தேன். இதெல்லாமே தனித்தனியாக வாங்கி அட்டாச் பண்ணது. பார்டரும் தனியாக வாங்கி அட்டாச் பண்ணேன். நல்லா இருந்தது. சூட் ஆமான்னு தெரியல, அதனால மேம் கிட்ட நாச் காலர் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தோத்தி ட்ரேப்பிங் ஸ்கர்ட் பண்ணேன். அது அங்கே பார்த்து திருடி சுட்டு நிற்க யூடியூப்ல அப்படி ட்ரையல் பார்த்து தான். ஓகே பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு 90% வந்திருக்கு. எப்பயுமே காலர் வச்சா நம்ம வந்து ஸ்லிட் தான் வைப்போம். சரி இந்த வாட்டி மேக்ஸி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி சாரியோட 5.5 மீட்டர்ஸ் சாரி ஃபுல் சர்க்கிள் ஈஸியா சொல்லிட்டாங்க. பட் ஷிஃபான் ஃபேப்ரிக் அதுல காலர் வச்சிருக்காங்க. அந்த ஃபினிஷிங் பாத்தீங்கனாலே தெரியும். பக்கா ஃபினிஷிங்ல இருக்கு as usual. அப்புறம் நம்ம உட்காந்து டிவி பார்க்கலாம், அது பண்ணலாம், இதை பண்ணலாம்ன்றதுலாம் வேண்டாம். ஹாவ் அ கோல், ஹாவ் ஃபோக்கஸ்ட் ஆன் இட். இன்னைக்கு இல்லைனாலும் டவுன் தி லைன் 5 years or 6 years கண்டிப்பா அச்சீவ் பண்ணுங்க. திரும்பி சொல்ல வரல, என்னெல்லாம் வரலையோ யூ கீப் ஒர்க்கிங் ஆன் இட். திரும்பி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க.